அபியோட பர்த்டே வந்து சூப்பரா செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆகாஷ், அதுக்கப்புறம் அனு எல்லாருமே வந்து அழகா வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை ராகு வந்து வரவே வரல. ராகு வந்து வரமாட்டாரு. அவரெல்லாம் எனக்கு எந்த வாழ்த்து சொல்ல மாட்டாரு. நீ தான் வந்து அவர் சர்ப்ரைஸ் குடுப்பாருன்னு சொன்ன அனு. அதெல்லாம் நடக்க நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல கரெக்ட்டா என்ன பண்றாரு, எப்படியாவது வந்து அபிக்கு வந்து நல்ல சூப்பரான சர்ப்ரைஸ் குடுத்து நம்ம வந்து அவள வந்து குஷிப்படுத்தணும். அப்பதான் ராகுவ விட்டுட்டு அபி என்ன பத்தி நினைக்க ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிக்கிறாரு. அதனால அபிக்கு பிடிச்சது எல்லாமே வாங்குறாரு. நிறைய ஃப்ளவர்ஸ் வாங்கி வச்சிருக்காரு. அடுத்து வந்து அபிக்கு கொடுக்கலான்னு வரும்போது கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வந்து அதை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால் முரளி செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே வந்து கொடுக்கலான்னு வரும்போது கரெக்டாக அபி வாங்கிக்கோ அபி அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அங்கே வந்துடுறாரு நம்ம ராகவ் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் முன்னாடி அபிக்கு வந்து அழகாக பூ கொடுத்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்களுக்கு கிஃப்ட்டும் வாங்கி கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்க்குற வந்து முரளிக்கு செம கடுப்பாக இருக்குது. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. அடுத்து வந்து முரளி வந்து தனியாக கொடுக்க வராரு ஃப்ளவர்ஸ். அஞ்சலி அக்கா நீங்களும் வாங்க, நீங்களும் சேர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லிடுறாங்க. அதனால் அஞ்சலியோட சேர்ந்து கொடுக்குறதால முரளி செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, ஆகாஷ் வந்து சும்மா இல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து அபியும் ராகும் வந்து டான்ஸ் பண்ண போகிறாங்க. அபியை வந்து ராகு வந்து சூப்பராக வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஆனால் ராகு வேணான்றாரு. என்ன ராகு இப்படி பண்ணுற, இன்றைக்கி வந்து அபியை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா பாட்டியெல்லாம் என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டேன், நானும் இந்த காலத்து ஆள் தான், சரி கப்புள்ஸ் எல்லாமே டான்ஸ் பண்ணுங்கள் நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே ராகும் அபியும் வந்து அனுவும் ஆகாஷும் டான்ஸ் பண்ணுறாங்க. அனுக்கு மனசு சரியில்லை, எதை பற்றியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் ப்ளீஸ் நல்லபடி டான்ஸ் ஆடுங்க சொல்லிட்டு 2 பேர் டான்ஸ் ஆடுறாங்க. அடுத்து வந்து நம்ம ராகவும் அபியும் டான்ஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ராகவ் வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுறாரு, அபி மேலே அப்படியே உயிரே வச்சிருக்க மாதிரி பயங்கரமாக வந்து அவங்கக்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. 2 பேருமே அவ்வளோ க்யூட்டாக பண்ணுறாங்க. அடுத்து வந்து ராகவ் வந்து பிடிச்சி இழுக்கும்போது அபி வந்து அப்படியே வரும்போது ராகவ் என்ன பண்ணுறாரு, அபிக்கு வந்து அப்படியே கன்னத்தை பிடிச்சி நெத்தியில் வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்படியே சந்தோஷமாக வந்து அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்படியே வந்து தன்னை அறியாமல் வந்து அபிக்கு வந்து அப்படியே இருக்க கட்டி பிடிச்சிக்கிறாரு. அபிக்கு ஒன்றுமே புரியல, இவ்வளோ அன்பு என் மேலே வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அபியும் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்த முரளியால் தாங்கிக்கவே முடியல. முரளி செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே என்ன நடக்குது, ராகவுக்கு தான் அபியை பிடிக்காதே, அப்புறம் ஏன் வந்து இவ்வளோ வந்து அட்டாச்மெண்ட்டாக இருக்கா, எனக்கு ஒன்றுமே புரியலையே, ஒருவேளை அபியை விரும்ப ஆரம்பிச்சிட்டானா, அது நடக்கவே கூடாதுன்னு நினச்சினேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷனாகி பார்த்துட்டு இருக்காரு. எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ராகவும் அபியும் வந்து இந்த மாதிரி ரொமான்டிக்காக இருக்கிறத பார்த்துட்டு கிளாப் பண்ணதை பார்த்துட்டு 2 பேரும் விலகுறாங்க. அப்போது அபி வந்து பார்த்துட்டு ராகு வந்து ஒன்றும் புரியாமல் அப்படியே யோசிக்கிறாரு. எனக்கு நல்லா தெரியும், இவர் நானும் நினச்சி கட்டி பிடிச்சிருக்க மாட்டார், அந்த மதுன்னு நினச்சி தான் கட்டி பிடிச்சிருப்பாரு, எல்லாம் மது மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அபி டென்ஷன் ஆகிறாங்க. என்ன அபி நான் சொன்னேன்ல ராகு உனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நடந்துச்சு பார்த்தியா அப்படின்றாங்க. அனு நல்ல சர்ப்ரைஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அபி ஆமாம் அனு நல்லா தான் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது செமையாக முரளி டென்ஷன் ஆகிறாரு. இப்படி சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வயிறு எறிகிறாரு. எங்கள் ஆகாஷ் வந்து அனுக்கிட்ட வந்து சொல்கிறாரு, அனு நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா, ரொம்ப அழகாக இருக்கீங்க, என் கண்ணே பட்டு போயிடும், இந்த புடவையில் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னா, விடுங்க ஆகாஷ் இதை பற்றி பேசாதீங்க, இந்த மாதிரி தான் பேசுகிறீங்க, கடைசியில் வேறு மாதிரி ஆகிடுது அப்படின்னோடனே, என்ன அனு நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்க, இல்லை ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறாங்க. இதையெல்லாம் பார்த்துருக்க சுந்தரி சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல 2 பேரும் வந்து தனித்தனியாக தான் இருக்காங்க போல் இருக்கு, இன்னும் ஒன்றாவே சேரல, இதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து பிரிஞ்சு இருந்தாங்கன்னா நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அபியும் வந்து அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அபியும் ராகவும் வந்து ஃபோட்டோ நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ராகு வந்து அப்படியே வந்து தள்ளி நிற்கிறாரு. ஏன் சார் இப்படி தள்ளி நிற்கிறீங்க, ஒன்றா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க பார்க்குறாங்க. அப்போ அபி என்ன பண்ணுறாங்க, ராகவோட கையை பிடிக்கிறாங்க. ராகு வந்து அப்படி வந்து கையை எடுக்க பார்க்குறாரு. டைட்டாக பிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுவீங்க ராக்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து கையை போட்டு நிற்கிறாங்க. உடனே வந்து அப்படியே முரளி பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. பார்த்து வயிறு எழுது முரளிக்கு அப்படியே டென்ஷனாக பார்த்துட்டே இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அஞ்சலி வந்து வாங்குங்க இங்கே வந்து நில்லுங்க ஃபோட்டோஸில் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இவ கூடவே தான் அழ வேண்டியதாக இருக்குது, இவ இல்லைனா இந்த பிரச்சனையே இருக்காது, எப்படியாவது வந்து அபி நான் ஒன்றா சேர்ந்துருவோம், ஆனால் இவ நடுவில் நின்று பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா, இவளுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும், அப்போ தான் வேலைக்காகும், இவளுக்கு ஒரு வழி பண்ணால் வந்து நம்மளுக்கு அபி எப்படியும் கிடச்சிடுவா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. வாங்கங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கூட்டின்னு போய்ட்டு ஃபோட்டோ நிற்க வைக்கிறாங்க. சரி இந்த சைடு நில்லுங்க அப்படின்னோன்னா அபியே பார்த்துட்ருக்காரு. இதை வந்து ராகு வாட்ச் பண்ணிடுறாரு. ஞாபக மறதியாக இருக்குமா இவனுக்கு, இல்லையா இப்படி பார்த்துட்ருக்கான் அபியே அப்படி சொல்லிட்டு அப்படியே முறைக்கிறாரு. உடனே வந்து ஐயோ ராகவ் பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, முரளி வந்து திரும்பிக்கிறாரு. உடனே வந்து ராகவ் வந்து பக்கத்தில் இருந்து அபி பக்கத்தில் நிற்கும் போது கரெக்டாக அபி மேலே தோல் மேலே கை போட்டு நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிட்டு வந்து அப்படியே வந்து ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அபிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, இதர முடியுது.